ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ட்ரெண்ட் லைன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் ட்ரெண்ட் லைன் வரைய தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரெண்டை ரொம்ப ஏர்லியாக கண்டுபிடிக்க முடியும். உங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் ரொம்ப எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும். இதனால் ஒரு ட்ரெண்டோட லாபத்தை முழுமையாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ ட்ரெண்ட் லைன்னா என்ன, எப்படி சரியாக ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கம்பைன் பண்ணி ஏர்லியாக ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸில் ட்ரெண்ட் லைன் எப்படி வரைகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல்ல ட்ரெண்ட் லைன்னா என்னென்னு பார்ப்போம். இப்போது ஒரு ஸ்டாக்கோட விலை மேலே போகும்போது, ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 20 ரூபாயிலிருந்து 80 ரூபா போயிருக்கு. அப்படி போகும்போது இந்த மாதிரி ஒரே அடியாக மேலே போகாது. 20, 30, 40, 50 இந்த மாதிரி ஒரே அடியாக மேலே போகாது. ரியல் டைமில் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இந்த மாதிரி தான் போகும். பாருங்கள், 20 இருந்து 40 போகும், அதுக்கப்புறம் 30 ரூபாய்க்கு கீழே வரும், மறுபடியும் 60 போகும், 50 ரூபாய்க்கு கீழே வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் மேலே போகும். இப்படி படிப்படியாக போகும்போது அதோட கிராஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த லோவர் பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் ஸ்டாக் கீழே இறங்குதோ, இந்த லோவர் பாயிண்ட்ஸ் இந்த 30, 50, 70, 90 இந்த இடம் எல்லாம் ஒரு நேர்கோட்டில் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு லைன் போட்டு அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண முடியும்னா அதை தான் நம்ம ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு ஸ்டாக் மேலே போகும்போது ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போகுது. அந்த ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை டைரெக்டாக ஒரு லைனில் நம்ம ஜாயின் பண்ண முடிஞ்சதுன்னா அதை தான் நம்ம ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கோட விலை மேலே இருந்து கீழே இறங்கும் போதும் இதே மாதிரி ஒரே நேர்கோட்டில் இறங்காது. ரியல் டைமில் அந்த ஸ்டாக் இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரைஸ் 120 இருக்கிற ஸ்டாக் 90 ரூபா வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் கொஞ்சம் மேலே போகும், திருப்பி கீழே இறங்கும், கொஞ்சம் மேலே போகும், திருப்பி கீழே இறங்கும். இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட்லேயும் இந்த மாதிரி படிப்படியாக தான் விலை இறங்கும். அப்படி படிப்படியாக விலை இறங்கும்போது அது ரைஸ் ஆகி டேர்ன் ஆன அந்த அப்பர் பாயிண்ட்ஸை நாம் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, ஒரு லைனால் கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதை தான் நம்ம ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எங்கெல்லாம் அந்த ஸ்டாக் மறுபடியும் மேலே போயிட்டு திருப்பி டேர்ன் ஆகுதோ, இந்த இடத்துலலாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம வரையலாம். இப்போது இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஸ்டாக்குக்கு நீங்கள் அதோட லோவர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிருக்கீங்க. அதை தான் ட்ரெண்ட் லைன் நம்ம சொல்கிறோம். அந்த லோவர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? பொதுவாக ஒரு ஸ்டாக்கோட விலை இறங்கி அந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் மேலே போச்சுன்னா அந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்? அதை நம்ம சப்போர்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு இடமும் ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை தான் நம்ம ஒரு லைன் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மல்டிபிள் சப்போர்ட், மோர் தேன் ஒன் சப்போர்ட்டை நம்ம ஒரு லைன் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த லைனை நம்ம சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெசிஸ்டன்ஸை ஜாயின் பண்ணுவீங்க. மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸை ஒரே ஒரு லைனால் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுனால இதை ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இப்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஏஷியன் பெயிண்ட்ஸோட 1 டே சார்ட். இதில் பாருங்கள், 2900 ரேஞ்சில் இருந்த இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு படிப்படியாக கொஞ்சம் மேலே போயிருக்கு, மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு, மறுபடியும் கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி இந்த மாதிரி படிப்படியாக மேலே போய் இந்த இடத்துக்கு 3400 வரைக்கும் போயிருக்கு அதோட ப்ரைஸ். நான் உங்களுக்கு அதுக்கு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ ட்ரெண்ட் லைன் டூல் நீங்கள் இங்கே போயிட்டு லைன்ஸில் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதோட இந்த லோவர் லெவல்ஸ் பாருங்கள். இந்த லோவர் லெவலில் இருந்து எங்கெல்லாம் அது கீழே இறங்கியிருக்கோ அங்கெல்லாம் ஒரு அழகான ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்கள். ஒரு நேர்கோட்டில்
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது வந்து ஒரு வேலிடான ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த இடத்துல டச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக டெய்லி சார்ட்டுங்கிறதுனால இந்த 3 கேண்டிலும் ஒரு டேயை குறிக்கும். ஸோ இந்த 3 கேண்டிலுமே அழகாக இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணியிருக்கு பாருங்கள். அதே மாதிரி மேலே போயிட்டு வந்து இந்த இடத்துல இந்த கேண்டிலோட பாடி டச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேண்டிலோட ஷேடோ டச் ஆகிருக்கு. இங்கேயும் அதே மாதிரி இங்கே ஒரு 3 நாள், இங்கே ஒரு நாள், இங்கே 3 நாள், மொத்தமாக 7 டேஸ் அதை டச் பண்ணியிருக்கு. அடுத்து இந்த இடத்துலையும் அதே ஜோனுக்கு வந்திருக்கு. இது எக்ஸாக்டாக டச் பண்ணலைனாலும் அந்த ட்ரெண்ட் ஜோனுக்கு வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். திருப்பி அந்த இடத்துல இங்கே வந்திருக்கு. ஸோ மினிமம் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு 3 பாயிண்ட்ஸை டச் பண்ணணும். 2 சப்போர்ட்டை வந்து டச் பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரையாதீங்க. அது வந்து எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்டில் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போ 3ஆவதாக அதே பாயிண்டில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வருதோ அப்போ தான் வந்து நம்ம அதை ஒரு ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல மோர் தேன் 3 பாயிண்ட்ஸை வந்து அதை டச் பண்ணிட்டு போயிருக்கு. நீங்கள் இஃப் சப்போஸ் இந்த 3யுமே வந்து ஒரே பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டா கூட 1 2 3 4, ஸோ மொத்தமாக 4 இடத்த இது ஃபாலோ பண்ணியிருக்கு. ஃபிஃப்த்து பிளேஸை பாருங்கள். 5th பிளேஸில் வந்து அந்த கேண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் கீழே வந்திருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல ட்ரெண்டை வந்து அது பிரேக் அவுட் பண்ணிருச்சு. அதாவது அப் சைடில் இருக்கிற ஒரு ட்ரெண்டு, அப் சைடில் இருக்கிற ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம் உங்கள் பொசிஷனை, அல்லது நீங்கள் இப்போ புதுசாக வந்து செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஷார்ட் போகலாம். ஸோ இங்கே செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிவர்சல் நடந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே இருந்து அந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு. ஸோ ஒரு பெரிய ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி, அதுவும் எந்த மாதிரி கேண்டில்னு பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங் கேண்டில். அந்த பிரேக் பண்ணுற கேண்டிலுக்கு அடுத்து ஒரு பெரிய மறுபோச கேண்டில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் அந்த ட்ரெண்டு பிரேக் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு லைன் போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் சேல்ஸ் எடுத்திருந்தீங்க, ஒரு ஸ்டாக்கோட பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது உங்களோட எக்ஸிட் பாயிண்ட்டாகவும் இருக்கும். இது வந்து டிசிஎஸோட 1 டே சார்ட். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இடத்துக்கு மேலே இந்த ஸ்டாக் ஹை ப்ரைஸ் போயிட்டு அதிலிருந்து டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கான்னு நான் பார்க்குறேன். ஸோ நான் ட்ரெண்ட் லைன் டூல் எடுத்துகிட்டு இதோட ஹை பாயிண்டில் இருந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். அதாவது ஒரு ஹை பாயிண்டில் இருந்த அந்த ஸ்டாக் மறுபடியும் கீழே வந்து திருப்பி அந்த ட்ரெண்ட் லைன் ஜோனுக்கு போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல டச் ஆகலை, இருந்தாலும் அதை அந்த ட்ரெண்ட் ஜோன் தான் நம்ம சொல்லணும். திருப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எத்தனை நாள், இது வந்து டெய்லி கேண்டில், கிட்டத்தட்ட ஒரு 9 டேஸாக வந்து அந்த ட்ரெண்டை அழகாக ஃபாலோ பண்ணியிருக்கு பாருங்கள். அந்த ட்ரெண்ட் போன உடனே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டே மறுபடியும் அந்த ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரெண்டுக்கு மேலேயே போகல பாருங்கள், அந்த ட்ரெண்டுக்கு கீழேயே இருக்குது. அந்த ட்ரெண்டை டச் பண்ணி ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகும்போது அதே ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ ஒரு அழகாக ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எப்போ வந்து இது கீழே போயிட்டு மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுதோ, இந்த இடத்துல ஒரு பெரிய க்ரீன் கேண்டிலால் இந்த ட்ரெண்ட் லைன் அது பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு பெரிய க்ரீன் மறுபோச கேண்டில். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுனால இனி ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டுக்கு போக போகுது அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு ஆகிருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ட்ரெண்டை நீங்கள் வந்து கேட்ச் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபுல் அப் ட்ரெண்ட் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், இதை வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. இது வந்து நிஃப்டி 50யோட டெய்லி சார்ட். இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இங்கே பாருங்கள், நிஃப்டி வந்து இந்த பாயிண்டில் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் இருந்து நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய முடியுமா பார்க்குறேன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எங்கெல்லாம் வந்து மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கோ அந்த இடத்துக்கு நான் ஒரு லைன் வரைகிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் இங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கு, இங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1 2 3 4 இந்த 4 பாயிண்ட்ஸும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேருந்து கீழே போனது மறுபடியும் ரைஸ் ஆகி இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒன்ஸ் அந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆன உடனே திருப்பி உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்லேயும் ரிவர்ஸ் ஆகிருக்கு, இங்கே வந்து டச் ஆன உடனே ரிவர்ஸ் ஆகிருக்கு. ரிவர்ஸ் ஆன கேண்டிலுக்கு வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு திருப்பி ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஒரு புல்லிஷ் கேண்டில் மூலமாக, ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் மூலமாக ரைஸ் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் மூலமாக பிரேக் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு புல்லிஷ் பவர் அதிகமாக வந்ததுனால அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. பட் பிரேக் அவுட் கிடைச்சதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்த நல்லா கவனித்து பாருங்கள். எந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்கோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கணும் இல்லையா? அப் ட்ரெண்டுக்கு போகாமல், ஸோ இந்த இடத்துலையும் அது பிரேக் ஆகிடுச்சு. தொடர்ந்து மேலே போகாமல் மறுபடியும் கீழே வந்து திருப்பி அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இதை தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீடெஸ்ட்னு சொல்லுவாங்க. பொதுவாக சப்போர்ட்லேயும் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும், ரெசிஸ்டன்ஸ்லேயும் இங்கே இருக்கும். நான் ஏற்கனவே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரீடெஸ்ட் அண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த கேண்டிலில் நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப் ட்ரெண்ட் போயிருக்கு பாருங்கள். ஸோ ட்ரெண்ட் லைனையும் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அது ரீடெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து இப்போ நம்ம பார்த்த ஏஷியன் பெயிண்ட்ஸ். இது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஹை பாயிண்ட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஹை பாயிண்ட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்கிறது அழகாக தெரியும். இங்கேருந்து கீழே போன ஸ்டாக் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு கீழே போயிருக்கு, திருப்பி இங்கே டச் பண்ணி கீழே போயிருக்கு. ஸோ 4th பாயிண்டில் இதை வந்து ஒரு க்ரீன் கேண்டிலால் இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல இது வந்து ஒரு மறுபூச கேண்டிலால் இது பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் கேண்டிலில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் வந்தாலுமே அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து ஒரு டோஜி கேண்டிலாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு டோஜி கேண்டில். நீங்கள் வந்து டோஜியாக இருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா இன்டெசிசிவ் மார்க்கெட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கேண்டில் ஸ்டிக்ஸ் நீங்கள் படிச்சிருந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல இதை வந்து நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இதை கன்ஃபர்மேஷனாக எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கணும்னு நீங்கள் இங்கே என்ட்ரி ஆகிருப்பீங்க. பட் ஆனால் டோஜி வந்ததுனால இங்கே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான சிக்னலே இல்லை பாருங்கள். எல்லாமே டோஜி டைப் ஆஃப் கேண்டில்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டுக்கு கீழே தான் அது வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு அப் ட்ரெண்ட் கிடையாது. ட்ரெண்டுக்கு கீழே வந்தாலுமே மறுபடியும் ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் மேலே போயிருக்கு. அப்படி மேலே போனதுக்கப்புறம் இந்த இடத்த வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இங்கே ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட். இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா இங்கே வந்து ஒரு பெரிய லாங் கேண்டில், அதோட விக்கு வந்து ட்ரெண்ட் லைனுக்கு மேலே முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இது கிளியராக பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருச்சு அப்படின்னு நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரீடெஸ்ட்டும் உங்களுக்கு நடந்திருக்கு பாருங்கள். இது ஒரு ரீடெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துலையும் அது ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தால் கூட
இந்த என்ட்ரியை வந்து நீங்கள் கேட்ச் பண்ணியிருக்க முடியும். இவ்வளோ பெரிய அப் ட்ரெண்டை வந்து நீங்கள் கேட்ச் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் நடக்கும்போது இந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னா பிரேக் அவுட் நடந்திருக்கு, கன்ஃபர்மேஷனும் இருக்குது, பட் கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு டோஜி கேண்டில் மூலமாக வந்ததுனால இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட்டையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். கிளியரான பிரேக் அவுட், அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்டர் ஆகினீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரெண்டை ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இது வந்து இன்ஃபோசிஸோட டெய்லி சார்ட். இதில் வந்து ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆயிருக்கான்னு நான் பார்க்குறேன். இங்கே இன்ஃபோசிஸ் வந்துட்டு 1350 ரேஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் 1700 போயிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து அது மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட். இந்த இடத்துல அது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அதோட ஹை. அந்த ஹையிலிருந்து அதோட எல்லா ஹையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்கிறது தெரியும். நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரையும் போது எக்ஸாக்டாக ட்ரெண்ட் லைன் டூல் யூஸ் பண்ணலாம், அல்லது எக்ஸ்டெண்டட் லைன் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸ்டெண்டட் லைன் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எக்ஸ்டெண்டட் லைன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள். இதில் இந்த அளவுக்கு ஹை போன ஒரு ப்ரைஸ் வந்துட்டு மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. திருப்பி மேலே கீழே போயிட்டு மறுபடியும் மேலே போகும்போது இந்த ட்ரெண்ட் லைனில் ரிவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டெய்லி சார்ட். ஸோ 1 2 3 4 5 6 7 கிட்டத்தட்ட 7 நாள் வந்து ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபால். இந்த ஃபால் வந்ததுக்கப்புறம் திருப்பி 1400 380 ரேஞ்ச் வரைக்கும் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹை, ஒரு 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 பெரிய கேண்டிலால் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு பாருங்கள். ஒரு பெரிய மருபோசோ கேண்டில். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போதே நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு ரீடெஸ்ட், ஒரு கன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்ட். இப்போது இது மாதிரி நம்ம நிறையா ஸ்டாக்கோட சார்ட்ஸில் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்த்துட்டோம். ஸோ ஒவ்வொன்றிலையும் வந்து அதோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி உங்களுக்கு ட்ரெண்ட் வந்திருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லையும் இதே தான் பார்த்தோம். ஸோ சப்போர்ட் லைன் நீங்கள் வரைஞ்சிட்டு அது பிரேக் ஆகி கீழே டவுன்வர்ட் ட்ரெண்ட் வந்து அது பிரேக் ஆகி கீழே போகும்போது நீங்கள் வந்து செல் சைட் போவீங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆன உடனே நீங்கள் வந்து அப் ட்ரெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பை சைட் போவீங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே இதை பண்ணும்போது எதுக்காக வந்து ட்ரெண்ட் லைன் நம்ம யூஸ் பண்ணணும், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த சார்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த சார்ட்டில் இதோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, நீங்கள் இப்போ இந்த இடத்துல இருக்கீங்கன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹரிசான்டல் லைன் எடுத்து இதோட ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை பாயிண்ட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்போ இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட இருக்கீங்க. ஸோ அதோட முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி கீழே வந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆகி உங்களுக்கு பெரிய டவுன் ட்ரெண்ட் போயிடுச்சு. ஸோ டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து
ரிவர்சல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ரிவர்சல் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் வருது. அப் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த கவனிங்க. இந்த இடத்த ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை இங்கே பிரேக் பண்ண இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை திருப்பி வந்து சப்போர்ட் வரைக்கும் போயிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து அது திருப்பி பிரேக் பண்ணுது. அப்படி பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இதோட அப் ட்ரெண்டை நீங்கள் கேட்ச் பண்ண முடியும். இப்போ தான் நீங்கள் என்ட்ரி எடுக்க முடியும். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்து என்ட்ரி எடுப்பீங்க. இங்கேருந்து என்ட்ரி எடுத்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். பட் இதுவே நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணதுனால ட்ரெண்ட் லைனை வச்சு நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ ஏர்லியாகவே நீங்கள் எடுக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் மெஷர் பண்ணி பார்த்தேன்னா இதுக்கும் கிட்டத்தட்ட 19 டேஸ் முன்னாடியே நீங்கள் இந்த ட்ரெண்டை கேட்ச் பண்ணியிருக்க முடியும். கிட்டத்தட்ட 6% ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். ஸோ ட்ரெண்ட் லைனோட அட்வான்டேஜே வந்து இதுதான். என்னென்னா ஏர்லியாக ஒரு ட்ரெண்டை கேட்ச் பண்ணுறது தான் வந்து ட்ரெண்ட் லைன். நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் ட்ரெண்டை கேட்ச் பண்ணலாம். அதில் என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் நீங்கள் எடுக்கலாம். பட் சப்போர்ட்டில் லேட் என்ட்ரி வரும். நீங்கள் வந்து ஆல்ரெடி ட்ரெண்டு வந்ததுக்கப்புறம் அது ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஏர்லியான என்ட்ரி உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அதுதான் வந்து மெயின் பாயிண்ட். ஸோ எந்த இடத்துல நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாலுமே நீங்கள் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி அதுக்கு கன்ஃபர்மேஷன் வருதா பாருங்கள். கன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாம். நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ட்ரி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ப்ரோ ட்ரேடர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஏர்லி என்ட்ரி வந்து உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். இந்த ட்ரெண்ட் லைனுமே இது வந்து ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ் தான். பட் இது வந்து என்ன ஒரு டயக்னலாக வரைகிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த ஏஷியன் பெயிண்ட்ஸில் டவுன் சைட் ட்ரெண்டை வந்து இது பிரேக் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. இதில் நீங்கள் ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஸோ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது இல்லையா? இதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸாகவும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு 4 டேஸாக வந்து இந்த ரேஞ்சில் அது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்ச், இந்த ரேஞ்ச். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இஃப் சப்போஸ் நீங்கள் ரெசிஸ்டன்ஸையும் சப்போர்ட்டையும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணி ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகிட்டு நீங்கள் இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. இந்த சப்போர்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க. இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இந்த கேண்டிலில் தான் நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க. ஆனால் நீங்கள் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கேயே பிரேக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பிரேக் ஆகி நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய மருபோசோ கேண்டில், ஒரு டவுன் சைட் மருபோசோ கேண்டில் வந்த உடனேயே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு இங்கேயே நீங்கள் வந்து ஆக்சுவலாக என்ட்ரி எடுக்க முடியும். இந்த மாதிரி ஏர்லி என்ட்ரி நீங்கள் எடுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எத்தனை கேண்டில், கிட்டத்தட்ட 8 நாள் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை முன்னாடியே பார்த்துருக்க முடியும். 8 நாளோட ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக எடுத்திருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து 4.5% உங்களுக்கு கூடுதலாக ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த இடத்துல செல் சைட் போயிட்டு ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ். ட்ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான வித்தியாசம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹரிசான்டல் லைன் மூலமாக வரையாமல் டயகனல் லைனாக வரைகிறோம். அதுதான் வந்து ட்ரெண்ட் லைன். ஸோ ஒரு வேலிடான ட்ரெண்ட் லைன்னா மினிமம் ஒரு 3 சப்போர்ட்டோ அல்லது 3 ரெசிஸ்டன்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது ஒரு வேலிடான ட்ரெண்ட் லைனாக இருக்கும். நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஒரு சில இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து அந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் ஆகிருக்காது. ஒரு சில இடத்துல சின்னதாக வந்து பிரேக் ஆகிருக்கும். இந்த இடத்த பாருங்கள். அதே மாதிரி இங்கே எல்லாம் வந்து அதோட விக்கை நான் வந்து டச் பண்ணியிருக்கேன். ஒரு சில இடத்துல வந்து நான் அதோட பாடியை டச் பண்ணுவேன்.
ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் வந்து அந்த கேண்டிலை வந்து எப்போவுமே வந்து நீங்கள் சார்ட்டை அனலைஸ் பண்ணும்போது பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த ஜோன் தான் உங்களுக்கு முக்கியம். அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே ஆக்சுவலாக அந்த கேண்டில் வந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாக்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அது ரிவர்ஸ் ஆகாது. ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப் சப்போஸ் அது வந்து 3119 ரூபா அப்படிங்கிறது தான் அந்த ட்ரெண்ட் லைன் இருக்கிற பாயிண்ட். பட் ஆனால் அது எவ்வளோ தூரம் போயிருக்கு? கீழே பார்த்தீங்கன்னா 3107 ரூபா போயிருக்கு. ஸோ அந்த 3107 அப்படிங்கிறது அந்த 3100 அப்படிங்கிறது தான் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த ரேஞ்ச் 3100லேருந்து 120க்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்த உடனே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனை டச் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அதே மாதிரி பாடியை டச் பண்ணணும், வீக்கை டச் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஒரு சில இடத்துல எவ்வளோ மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும் ஒரு லைனை அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். அந்த ட்ரெண்டில் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது பாடி டச் ஆனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், விக் டச் ஆனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட்டு தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மந்த்லியில் கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டெய்லி ஹவர்லிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ட்ரெண்ட்லேயும் வந்து நீங்கள் மந்த்லி சார்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது ட்ரெண்டு ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போது இது வந்து ஏஷியன் சார்ட்டோட மந்த்லி சார்ட். இந்த மந்த்லி சார்ட்டில் நான் பார்க்குறேன், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் சைட் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு அழகான ட்ரெண்ட் லைன் வந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஜோனு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும். எக்ஸாக்ட் கேண்டிலோட விக்கோ அல்லது இந்த எக்ஸாக்ட் கேண்டிலில் வந்து நீங்கள் டச் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த 3 கேண்டிலை வச்சும் ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் வரையலாம். பட் அது வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான், கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2 கேண்டில் டச் ஆகுது. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த 2 கேண்டிலையும் டச் பண்ண முடியும், இங்கேயும் 2ஐயும் டச் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி வரைகிறேன். இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டிலையும் உங்களால் டச் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டு அழகாக ஃபார்ம் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி சப்போர்ட் சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்கிறது நீங்கள் கவனிக்கலாம். பாருங்கள், ஸோ இந்த ஜோனில் ஒரு ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்மாக ஃபார்ம் ஆகிருக்கு. நிறைய எத்தனை கேண்டில்ஸ் பாருங்கள், இங்கே 1 2, இந்த இடத்துல 3 5, ஸோ மொத்தமாக ஒரு 10 கேண்டில்ஸ் பக்கமாக அந்த இடத்துக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் இருக்கிறது நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி மந்த்லி சார்ட்டில் நீங்கள் வந்து ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்து உங்களோட எய்தர் வீக்லி அல்லது டெய்லி நீங்கள் வரலாம். ஸோ நான் இப்போ டெய்லி வரேன். டெய்லி சார்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த ட்ரெண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு இல்லையா, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ரீசன்ட் டேஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இருக்கிற ட்ரெண்டு தான் நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு காட்டின ட்ரெண்ட். அது பிரேக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்த கவனிங்க. இங்கே ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருந்த ட்ரெண்டை. இங்கே வரைக்குமே நீ கூட இங்கே வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் ப்ளஸ் இந்த பாயிண்ட் இது 5th பாயிண்டில் வந்து அது பிரேக் ஆகிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்து, ஆனாலும் டோஜி மூலமாக அது வந்து கீழே வந்திருக்கு, ரிவர்ஸ் ஆகிருக்குன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த பாயிண்ட் பாருங்கள். ஸோ இங்கே அப்சைட் பிரேக் நடந்திருக்கு. அப்சைட் பிரேக் நடந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு நெக்ஸ்ட் அது எங்கே போயிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்த்லி ட்ரெண்டை நோக்கி போயிருக்கு. ஸோ இந்த மந்த்லி ட்ரெண்டும் பிரேக் ஆகி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனும் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். பட் இங்கே நீங்கள் பிரேக் ஆன உடனேயே உங்களோட டார்கெட் நீங்கள் வந்து
நீங்கள் மந்த்லி சார்ட் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்ஸ் கன்ஃபர்மேஷனும் வந்ததுக்கப்புறம் உங்களோட டார்கெட் வந்து இந்த மந்த்லி ட்ரெண்டை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முடியும். இதுதான் உங்களோட டார்கெட், கிட்டத்தட்ட வந்து 7.7%. ஸோ இங்கேருந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு இந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களோட டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ரீச் ஆன உடனே நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி மந்த்லி லெவல்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கீ லெவல்ஸ், உங்களோட டார்கெட் லெவல்ஸ் வந்து ஈஸியாக தெரியும். இஃப் சப்போஸ் இதுவே வந்து இந்த இடத்துல பிரேக் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் இந்த இடத்துல வந்து இங்கே பிரேக் ஆன மாதிரி இங்கேயும் பிரேக் ஆகி உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட டார்கெட் லெவலை வந்து இந்த ட்ரெண்ட் லைன், இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன், இது வந்து ஒரு மந்த்லி லெவல், இந்த மந்த்லி லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போது அப்சைடில் வந்துட்டு இது வந்து இவ்வளோ தூரம் போய் இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் ரீச் ஆகின வரைக்கும் அந்த அப் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மந்த்லி ட்ரெண்டையும் அது ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரெண்டையும் வந்து அது ஃபாலோ பண்ணுது. இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு மறுபடியும் ஒரு டோஜி பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஆனால் இந்த அப்சைடில் எங்கேயுமே வந்து உங்களுக்கு ரிவர்சலே இல்லை. பட் இங்கே ட்ரெண்டை ரீச் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஒரு ரிவர்சலோ அல்லது ஒரு நோ டைரக்ஷனுக்கு இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அப் சைடா இல்லை டவுன் சைடான்னு தெரியாத மாதிரி ஒரு டோஜி தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து மந்த்லி ட்ரெண்டை வந்து நீங்கள் கிளியராக ஒரு டார்கெட் மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸில் ட்ரெண்ட் வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து உங்களோட டெய்லி கேண்டில்லையோ அல்லது ஈவன் ஹவர்லி கேண்டிலில் கூட, ஹவர்லி சார்ட்டில் கூட நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கீ லெவல்ஸ் ரொம்ப முக்கியமாக தெரியும். உங்களோட ட்ரெண்டை வந்து ஈஸியாக நீங்கள் ஏர்லியாக கேட்ச் பண்ண முடியும். எந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு டே ட்ரேடராகவோ இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடராகவோ இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஸ்டாக்கோட சார்ட்டில் இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு வேலிடான ட்ரெண்ட் லைன் வரைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் அதை மாஸ்டர் பண்ண முடியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கம்பைன் பண்ணி ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் நடந்தால் ஒரு ட்ரெண்டை நீங்கள் எப்படி ஏர்லியாக கேட்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி உங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டை எக்ஸாக்டாக எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தொடர்ந்து நான் ஷேர் மார்க்கெட் பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றியும் நான் வீடியோஸ் போட்டுட்டு வரேன். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.